அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து எஃப்எம்பி வந்து எனக்கு மர்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு வந்து அது ரியலாக இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட வந்து லேடார் டைமென்ஷனும் இல்லை. ஆனால் ஆன்லைனில் இருந்து நீங்கள் எனக்கு எஃப்எம்பி எடுத்து ஒரு ஃபார்முலா இப்படி தான் என்னுடைய லேண்ட் இருக்குது, வேறு சர்வே நம்பரில் நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய லேண்ட் வந்து கண்டினியூட்டியாக இப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சாம்பிள் டயக்ராம் வந்து வேணும், அது வந்து நீங்கள் எஃப்எம்பி எடுத்து எனக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்தாவே போதும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ அதை எப்படி பண்ணணுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல அவர் கொண்டு வந்த அவர் லேண்டுக்கான டீட்டெயில் வந்து இதுதான். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 63ல் 1, 64ல் 1, 63ல் 2, 64ல் 2, 62ல் 5, 6, 7 இந்த இடங்களை வந்து நான் கோர்வையாக வாங்குகிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு எஃப்எம்பி மர்ஜ் பண்ணி ஒரு டிராயிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா இந்த எஃப்எம்பி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கேட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் யூனிட் வந்து எதுவும் பெருசாக மாற்றலை, டெசிமலில் தான் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனான டெசிமலில் வச்சுக்கிறோம். 00 வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்து எஃப்எம்பி வந்து மர்ஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆட்டோகேட் வந்து இது மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸோ இந்த எஃப்எம்பியை எடுத்துகிட்டு வந்து நான் ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கேல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1:1052 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த இது. ஸோ அப்போ இந்த ஸ்கேலுக்காக நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும், அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. 1052 நான் இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எம்பியை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது இந்த இடத்துல வந்து இன்செட் பாயிண்ட் கேட்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல இன்செட், இது கொஞ்சம் வேணால் பெருசு பண்ணிக்கோங்க, இன்செட் பாயிண்ட் கேட்கும். இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கலாம். எஃப்எம்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வர்றேன். பேஜ் நம்பர் கேட்குது, என்டர் த பேஜ் நம்பர் அப்படின்றது இந்த பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்ம பேஜ் நம்பர் வந்து ஒரு மோர் தென் 2 பேஜஸ் இருக்கும்போது எனக்கு 2வது பேஜஸ் வேணும், இல்லை 3வது பேஜஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த பேஜ் வேணுன்றதுக்காக நம்ம அந்த பேஜஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு பேஜ்ன்றதுனால நம்ம வந்து 1 மட்டும் கொடுத்து என்ட்ரி அடிச்சுக்கலாம். ஸோ அனதராக என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிக் இன்செட் பாயிண்ட் கேட்குது, எங்கேயாவது நீங்கள் வந்து வைக்கிறீங்களான்னு கேட்குது. இப்போதைக்கு நான் தோராயமாக ஒரு இடத்துல வந்து நான் அப்படி பிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் கேட்குது இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து அந்த எஃப்எம்பியில் பார்த்த 1052 அப்படின்ற கூடிய இந்த நம்பரை வந்து கொடுத்து என்ட்ரி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணுமா இல்லை வந்து ரொட்டேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் சொல்லிட்டு 0 வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு என்டர் மட்டும், இப்போ என்டர் அடித்த உடனே நமக்கு வந்து ஒரு அந்த எஃப்எம்பி வந்து உள்ளே செட் ஆகிருக்கும். ஓகேங்களா, நம்ம ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு இந்த எஃப்எம்பி மட்டும் நார்மலாக இங்கே வந்து இருக்கும். இப்போ இந்த எஃப்எம்பி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேட் ஃபைலாக மாற்றலாம். சரிங்களா, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனா கொஞ்சம் பாருங்கள். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணும்போது இந்த மேலே வந்து செலக்ட் பண்ணும்போது மேலே இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பிடிஎஃப் இம்போர்ட் அப்படி சொல்லி வந்திருக்கும். ஸோ இம்போர்ட் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணும்போது கீழே வந்து ஆப்ஷன் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நமக்கு வந்து எல்லாமே வேணுன்றதுனால நம்ம ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கீப் டிட்டாச் அன்லோட் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீப் கொடுக்கணும். டிட்டாச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் மட்டும் இருக்கும், பிடிஎஃப் ஃபைல் இருக்காது, பிடிஎஃபாக இருக்காது. மேபி இப்போ நான் கீப் கொடுக்குறேன், அடுத்து நான் டிட்டாச் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ கீப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கன்வெர்ட்டிங் 216 பிடிஎஃப் எலமெண்ட் சொல்லிட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிஸ்டத்தோடைய ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரமாக கூட ஆகிடலாம். நான் இதை என்டர் கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படி மூவ் பண்ணும்போது இது பிடிஎஃப் ஃபைலு, அதுலேருந்து இம்போர்ட் ஆன ஆப்ஜெக்ட் இது. இதுவே நீங்கள் வந்து டிட்டாச் கொடுத்தீங்கன்னா இது வராது, இதோட முடிஞ்சிடும். ஸோ நம்ம அடுத்த பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு இது எனக்கு வேணாம், உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் இதை காமிச்சேன். இப்போதைக்கு அது வேணான்றதுனால நான் அதை டெலீட் பண்ணிடுறேன், எரேஸ். ஸோ இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1052 அதான் நம்ம கொடுத்துருந்தோம். மீதி எல்லாம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம இதை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம இந்த பவுண்ட்ரியோடைய அவுட்டர் வேணும். சரிங்களா, இது மாதிரி கிளிக் பண்ண அது பிடிஎஃபாக தான் இருக்கும், அந்த அவுட்டர் ஃபுல்லாக வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுடைய எந்தெந்த ஏரியாவோ அதுக்கானது. இப்போ நம்ம 62 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். 62ல் 5, 6, 7 மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் 62ல், இது 7, இது 6,
இது வந்து 5. அப்போ இந்த கட்டு அனதராக இந்த கட்டு ஓகேங்களா. இந்த கிராஸ் கூட உங்களுக்கு தேவைப்படும், எடுத்துக்கோங்க. காப்பி CO என்டர் அடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு வேணும்னா எனக்கு இது எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நம்ம அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம தேவையில்லாதான் ட்ரிம் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் அடுத்தது பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுவோம். இப்போ நான் வந்து FMB 2 கொண்டு வரேன். ஸோ 2 கொண்டு வந்து இப்படி உள்ளே கொண்டு வந்து சேம் அதே தான் பேஜ் என்டர் ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கேல் கேட்குது, நம்ம இப்போ ஸ்கேல் பார்க்காம விட்டோம் ரைட்டுங்களா. அப்போ இந்த 2 வந்து பிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்கேல்னு இங்கே பார்த்துக்கலாம். 1098. அந்த ஸ்கேல் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது, FMBக்கு பொறுத்து அது மாறும். இப்போ 1098 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1098ன்றதை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். எங்கே பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்கேல் ஃபேக்டரில் 1098 என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ மீதிலாம் என்டர் தான். இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே PDF இம்போர்ட் அஸ் PDF இருக்கும். இந்த இடத்துல ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் டிட்டாச் கொடுத்துக்கோங்க. இப்போ டிட்டாச் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்றதையும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த PDF இருக்காது ஓகேங்களா. அப்போ நம்ம இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். இது நம்ம வந்து மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சுக்குவோம். இப்போது இது வந்து இந்த என்ன FMB அது 64 சரிங்களா. இப்போ 64 எங்கே இருக்குது பாருங்கள். இது 63, இது 64 எல்லாமே அதிலே கொடுத்துருக்கும். மேலே கீழேன்றது கீழே தான் 64 வருது. அப்போ கீழே தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 64 இது 1 இது 2, அதனால் நம்ம மொத்தமாக தான் எடுத்துக்கணும். இந்த லைன் வரும், இந்த லைனையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த லைன் தேவையில்லை, இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு காப்பி CO என்டர் கொடுத்துட்டு பிக் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்டில் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளாட்டே வந்து கிராஸ் தான் நான் இங்கே நேராக வரைஞ்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். RO என்டர் ரொட்டேட் கொடுத்துட்டு எந்த இடத்த பிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னு கேட்க போது நான் இந்த இடத்த பிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் போயிட்டு இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டு எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு ஓரளவு தோராயமாக செட் ஆகிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்பிட்வீனில் 1 and 2 வந்து நம்ம இந்த லைன் மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இந்த லைன் நம்ம வந்து எடுக்கும் போதே சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் எடுக்கும் போதே இந்த லைனும் நீங்கள் சேர்த்து தான் எடுத்து வந்துருக்கணும். ஸோ நம்ம அது எடுக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணால் இது நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பர்ஃபெக்டாக உங்களால் செட் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதில் நம்ம வந்து ஓகேங்களா. இது இப்பயும் அதே கான்செப்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்டு இங்கே பிக் பண்ணுறீங்க, திரும்பி ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, இங்கே பிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் ஓகேங்களா. மேக்ஸிமம் நீங்கள் அது ஒன்றா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம இன்னும் ஒரே ஒரு FMB தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த FMBயும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிளிக் பண்ணிடுவோம், என்டரு இன்செர்ட்டுக்கு ஒரு இடத்துல கிளிக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஸ்கேல் ஃபேக்டர் வந்து எவ்வளோ நம்ம பார்க்கல. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 628ன்னு இருக்குது. இந்த இடம் கவனிங்க, 628ன்னு இருக்குது. அதே வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. 628 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. அதே தான், திருப்பியும் சேம் தான், அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட்டர்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, ஆல் கொடுக்குறீங்க. நமக்கு இந்த இடத்துல டிட்டாச்சே ஓகே தான். டிட்டாச் கொடுத்துட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம். இது வந்து 63. இப்போ 63 வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. அப்போ அந்த 63க்கு அப்போ இது எடுத்துக்குவோம். போன டைம் நம்ம பார்ட்டிஷன் லைன் எடுக்காமல் தப்பு பண்ணிட்டு இப்போ அதை பார்ட்டிஷன் லைனோட எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற லைன் வந்து நமக்கு இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும், அதையும் எடுத்துக்குவோம். சேம் திரும்பியும் காப்பி தான், கிளிக்கு கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஓகேங்களா. வச்சாச்சு. திருப்பி வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு குட்டி லைன் இருக்குல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் RO என்டர் கிளிக்கு, திரும்பி ரெஃபரன்ஸு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட செட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன டிவிஷன்ஸ் ஒரு சின்ன தவறு தெரியுது. ஆனாலுமே நம்ம அது ரொம்ப இது பண்ண தேவையில்ல, எடுத்து ஒரு சின்ன பிக் பண்ணால் மட்டும் போதும். அப்போ நமக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் தேவை. இதுதான் வந்து நமக்கு 5, 6, 7, இது 1, 2, 63 1 and 2, 64 1 and 2. இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால செலக்ட் பண்ணிவிட்டு X என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து அவங்க இடம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, மற்ற போர்ஷன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
அவ்வளோ. இந்த கிராஸ் லைன் கூட தேவையில்லை, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து இவங்க இது மொத்தமாக ஒரே போர்ஷனில் இருக்க மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம டெக்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம இங்கே வந்து எவ்வளோ, இது என்ன 62ல் 5 ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு 62/5 கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 10 வச்சு பார்ப்போம். 10 ஸ்லோ, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. திரும்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 100 வைப்போம். ஸோ ஓகே, சூப்பர். 62ல் 5 இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மீதி எல்லாம் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து 62ல் 6 அப்படியே ரிப்பீட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 62ல் 6, இது வந்து 62ல் 7. அடுத்தது வந்து இது 63ல் 1, இது 63ல் 2. அடுத்தது 64ல் 1, இது 64ல் 1, இது 64ல் 2. ஸோ இது வந்து 64ல் 1, இது 64ல் 2 ஓகேங்களா. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கஸ்டமருக்கு பிடிஎஃபாக மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிடிஎஃப்லாம் மாற்ற உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. நாம் வந்து ஒரு A4 ஷீட்டில் கொடுத்துக்கலாம். A4 ஷீட்டு, டிஸ்பிளேக்கு பதிலாக விண்டோ, இந்த இடம் மட்டும் சென்டர் த ஃப்ளாட்டு, போர்ட்ரேட்டு, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ரிவியூ பார்த்துக்குவோம் ஓகேங்களா. இதுதான் அந்த பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டாப்லேயே கொடுத்துட்டு நான் வந்து எஃப்எம்பி கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒரு எஃப்எம்பி வந்து மர்ஜ் பண்ணுறது வந்து இப்படி தான் நம்ம வந்து மர்ஜ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக 1-to-1 கிளாஸஸ் எடுக்கிறோம், சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபைலுமே போட்டு கொடுத்துட்ருக்கோம், அது எரர் கிளியரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து என்னென்னா பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பிளான் போடலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 2 ரூபான்ற மாதிரி பிளான் போடுறோம். நீங்கள் ஒரு 600 சதுரடி பிளான் பண்ணுறீங்கன்னா 600 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 1200 வரும். அந்த மாதிரி நம்ம பிளான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ₹1 ஃபார் அட்வான்ஸ் பேமெண்ட், நீங்கள் பிளான் போடுறதுக்கு ₹1 முன்னாடி எனக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும். பிளான் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதர் ₹1 கொடுத்துடணும். அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம 3 கரெக்ஷன், மைனர் கரெக்ஷன் வந்து 3 பண்ணுறோம். பிளானுமே உங்களுக்கு வந்து ஒரு 2 டைப் ஆஃப் த பிளான் இல்லைனா 3 டைப் ஆஃப் த பிளான் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலைன்னா மேபி கரெக்ஷன்ஸ் வந்து அதில் வந்து மைனர் கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 பண்ணி தருவோம் அந்த பேமெண்ட்டுக்கு. உங்களுக்கு ஏதாவது நீடு இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம். கிளாஸஸ் வேணும்னாலுமே நீங்கள் கூப்பிடுங்க, நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அடுத்தது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நம்ம அதையுமே நம்ம போடலாம். இனிமேல் தினசரி ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றி, வணக்கம்.